Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ICC மென்ஸ் T20 வேர்ல்ட் கப்போட சூப்பர் 8 மேட்சஸ்க்கு தாங்க வந்திருக்கும். ஸோ சூப்பர் 8 மேட்சஸ்ல குரூப் டூல இருக்கக்கூடிய முதல் மேட்ச் யாருக்கும் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இப்போ சூப்பர் 8ஓட முதல் மேட்ச் அது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 ரெண்டு குரூப்பா பிரிச்சிருக்காங்க. அதுல குரூப் 2ல வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, USA, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ், இங்கிலாந்து, இந்த 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல இருக்காங்க. இதுவே குரூப் 1ல பாத்தீங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஆப்கானிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ் இந்த 4 டீம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1ல இருக்காங்க. இதுல குரூப் 2ஓட முதல் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் USAக்கும் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ½ an hourல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்ல இருக்கக்கூடிய டியோ ஆப்ஷன் இப்படி எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 19th ஜூன் இரவு 8 மணிக்கு இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிகோவில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. இந்த ஆன்டிகோவை பொறுத்த வரைக்கும் இங்க விளையாண்ட மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே லோ ஸ்கோரா தான் பதிவாயிருக்கு. நீங்க ஸ்கோர் கார்டை போய் செக் பண்ணி பாக்குறப்போ பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட T20க்கு ஆப்டான ஒரு வெனு தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட ஒரு 165+ ரன்ஸ் வரைக்கும் அடிக்க வாய்ப்புள்ள ஒரு பேட்டிங் ட்ராக் தான் இந்த வெனு. அப்படி இருந்தும் ஏன் மேட்சஸ் எல்லாத்துலயுமே லோ ஸ்கோரிங்கா இருந்திருக்குன்னா நீங்க நல்லா ஸ்கோர் கார்டு நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி தான் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிருப்பாங்க. குவாலிட்டியான டீம், இங்கிலாந்து மாதிரியான ஒரு குவாலிட்டியான டீம்ஸ் தான் வந்து அங்க ஃபர்ஸ்ட் பால் பண்ணிருக்காங்க. ஸோ கம்மி ரன்ல சொல்லியிருக்காங்க, 40 ரன்லயோ 60 ரன்லயோ 70 ரன்லயோ இப்படி சொல்லியிருக்காங்க. இதே வந்து 2 ஈக்குவலான டீம் அங்க பிளே பண்ணி பார்த்திருந்தா தான் அது அதோட பிச்சோட தன்மையான தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு முன்னாடி நடந்த மேட்சஸ்ல கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் போயிருக்கு. பட் இங்க ஃபாஸ்ட் பாலர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பவுல் பண்ணிருக்காங்க. முதல் இன்சியல் அந்த 4-5 ஓவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ்க்கு நல்ல ஸ்விங் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல பவுன்சர்ஸும் இருக்கும். இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் முதல் 6 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுல 1 or 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னா ஒரு 145 ரன்ல கூட சுடுறது கூட வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல்லா நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கா தாங்க இருக்க போகுது. வெனு ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் இங்க 9 மேட்ச் வந்து இங்க பிளே பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பேட் பண்ணவங்க 4 மேட்சும், சேஸ் பண்ண டீம் வந்து பாத்தீங்கன்னா 5 மேட்சும் வின் பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இங்க வந்து பியூர்லி செகண்ட் சேஸ் பண்ற டீம் தான் வின் பண்ணும், ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வின் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் ஒரு 165 170 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இங்க வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆவரேஜா இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர்னு சொல்லி பாத்தீங்கன்னா 119 ரன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கடைசியா நடந்த ஒரு 4-5 மேட்சஸ்ல பார்த்துட்டு ஏன்னா ஒரு டீம் ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி அப்படிங்கிறதுனால. ஆனா ஹையஸ்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா USA இந்த வெனுல வந்து 172 ரன் வரைக்கும் அடிச்சிருக்காங்க. ஸோ தான் நம்ம சொன்ன மாதிரி நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அளவு வெனு தான் இந்த வெனு. லோயஸ்ட் ஸ்கோர் ஓமன் வந்து 40 ரன்னுக்கு சொல்லிருக்காங்க. அதுவும் இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல தான். ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல இது வரைக்கும் 2 டீமுமே பிளே பண்ணதில்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 2 டீமுக்குமே நடக்கக்கூடிய ஒரு முதல் மேட்ச் ஹெட்வர்ட் ரெக்கார்ட்ல. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோட் பார்த்தோம் அப்படின்னா குவிண்டன் டிகாக் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. தென் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. தென் ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், டேவிட் மில்லர், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் அண்ட் மார்க்கோ யான்சன், கசிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நோர்கியா, பிராட்மேன், அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சாம்சி. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ USA டீம்ல மோனாக் பட்டேல் அண்ட் ஸ்டீவன் டைலர் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ஸோ மோனாக் பட்டேலுக்கு ஒரு இன்ஜுரி இருந்தது. கடைசியாக விளையாண்ட 2 மேட்ச் அவர் பிளே பண்ணல. இந்த மேட்ச் ஒரு லாங் கேப் இருந்திருக்கு. ஸோ நம்ம நியூஸஸ் எல்லாமே அவர் ஃபிட் ஆயிட்டாரு. பட் இருந்தாலும் மேட்சுக்கு முன்னாடி ஒரு ஃபிட்னஸ் டெஸ்ட்ல அவர் பாஸ் ஆயிட்டாரு, டைரக்டா உள்ள வருவார். அப்படி இருந்தா ஜஹாங்கீர் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. பை சான்ஸ் மோனாக் பட்டேல் உள்ள வந்துட்டாருன்னா இன்னிங்ஸ் ஓப்பனும் பண்ணுவார், விக்கெட் கீப்பரும் வந்து அவர் தான் பண்ணுவார். பை சான்ஸ் மோனாக் பட்டேல் உள்ள வரலைன்னா ஆண்ட்ரிக் கோஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் வந்து பண்ணுவாரு. கோஸ் வந்து 1 down வருவாரு. ஆரன் ஜோன்ஸ், நிதிஷ்குமார், கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், சேல்டன் சேத்வேக், அலிகான், ஜஸ்தீப் சிங் அண்ட் நட்டர் வார்க்கர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா USAவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. தென் அடுத்ததான் இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும்
பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கொடுத்து தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப் இந்த பேட் பால் 11 ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல நீங்க பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் பிடிப்பதில்லை. மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் ஜஸ்ட் நீங்க ஆப்பை மட்டும் இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். மற்ற ஆப்ஸ்க்கும் இந்த ஆப்ஸ்க்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் வந்து செக் பண்ணி பாருங்க. இப்படி செக் பண்ணி பாக்குறப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இது ரொம்ப பெஸ்டான ஒரு ஆப் அப்படின்ட்டு. இது வந்து ஃபேண்டசி யூசர்ஸ்க்கு. ஸோ ஃபேண்டசி இல்லாம நான் ஃப்ரீ டைம்ல ஏதாவது கேம்ஸ் மாதிரி ப்ளே பண்ணுவேன், அந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி ப்ளே பண்றதுக்கும் கேம்ஸ் மணி ஏதாவது கிடைக்குமா இதுல கிடைக்குங்க. ஸோ இதுல நீங்க வந்து லூடோ ப்ளே பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. லூடோ இருக்கு, ஸ்பீட் லூடோ இருக்கு, தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கால் பிரேக் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு கேம்ஸும் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ விருப்பம் இருக்கவங்க கேம்ஸும் நீங்க இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்ட் விட்ராவல் இதில் அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவிண்டன் டிகாக் அந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ் 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் வந்து விக்கெட் கீப்பர் பண்றாரு. ஸோ விக்கெட் கீப்பர்ல கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அவர் எடுத்துருவாரு. ஸோ மினிமம் வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் எடுத்துருவாரு. பேட்டிங்ல வந்து வெறும் 15 ரன் அடிச்சிட்டாருனா கூட அவர் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸை பெற்றுறாரு. குவிண்டன் டிகாக் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நார்மலா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் சூப்பரா ஆடிடுவாங்க. இதுதான் வந்து நார்மலா எல்லா மேட்சஸ்க்குமே எல்லா டீம்ஸ்க்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா குவிண்டன் டிகாக் அதுல அப்படியே டிஃப்ரெண்ட். குவிண்டன் டிகாக்கை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நிறைய முறை விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் குறிப்பா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ் ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காரு. நாட் ஓன்லி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் 2 பேர்த்துக்கிட்டையுமே லெஃப்ட் ஆர்ம் பேட்ஸ்மேன் ஈஸியா ஆடிடுவாங்கிற மாதிரி ஒரு கணக்கு தான் இருக்கும். பட் குவிண்டன் டிகாக் நிறைய மாதிரி அவரோட விக்கெட்டை லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் டீம், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் டீம் தான் விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட் சைட்ல நட்வார்க்கர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். அவர் வந்து குவாலிட்டியான பிளேயர்ஸான விராட் கோலி, தென் அடுத்தது ரோஹித் சர்மாவோட விக்கெட்ஸே அவர் அழகா தட்டி தூக்கிட்டாரு. ஸோ டிகாக் விக்கெட்டை தட்டி தூக்கிடுவாருங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல வரேன். அவர் அதுல வீக்கா இருக்காரு. இவங்களுக்குள்ள ஒரு பேட்டில் இருக்க சான்சஸ் இருக்கும். நம்ம என்னதான் வந்து அவர் அவுட் ஆயிட்டாலுமே அந்த விக்கெட் கீப்பர் மூலமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட், பட் இன்னிங்ஸ் ஓபன் பண்றப்ப அந்த பவர் பிளே யூஸ் பண்ணி அடிக்கக்கூடிய ஒரு 15 ரன் அவருக்கு போதுமானது. அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து உருவாக்கிடுது. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இந்த ஐசிசி மெயின்ஸ் T20 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த மேட்சஸ்ல கடைசியா விளையாண்ட 10 மேட்ச்ல இவர் கிட்டத்தட்ட ஒரு 5 அரை சதம் அடிச்சிருக்காரு. 30+ ஒரு 3-4 முறை அடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 10 மேட்ச்லயுமே ஒரு 8 அல்லது 9 மேட்ச் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். பட் இந்த சீசன் இந்த T20 வேர்ல்டு கப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸே இல்லை. ஒரு பேக் போனா அவர் தான் இருப்பார் இந்த சீரீஸ்ல அப்படின்னு நம்பி வந்துட்டு இருந்த மத்தியில இவர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாவே ஆடவே இல்லை. அவரு திரும்ப ஃபார்முக்கு வருவதற்கான ஒரு முக்கியமான மேட்சஸா இருக்கும். எப்படி இந்தியன் டீம்ல சூரியகுமார் யாதவும் சிவம் துபேவும் ஃபார்ம் அவுட்ல இருந்து ஃபார்முக்கு வந்தாங்களோ அந்த மாதிரியான ஒரு முக்கியமான மேட்ச் யூஎஸ்ஏ டீம் இவரை வந்து ஃபார்முக்கு கொண்டு வருவதற்கான ஒரு மேட்சா கூட இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ் பேட் நம்ம மினிமம் 30% வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அது மட்டுமா அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டர் அவரு. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல இருக்கிறப்போ 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் சான்சஸ் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம். ஸோ அடுத்தது ஐடன் மாக்ரம். இந்த சீரீஸ் அவருக்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. ஒரு கேப்டன்ஷிப்பா அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கேப்டன்ஷிப்பா சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே பேட்டிங்ல பயங்கர சொதப்பல், பயங்கரமான ஒரு இதா இருக்காரு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாருன்னா அவரோட பேட்டிங்ல இருந்து கண்டிப்பா வந்து நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம 30 இருந்து 50 ரன்ஸ் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாங்க. இந்த மேட்ச் அவரும் ஃபார்முக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு மேட்சஸா தான் இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. இப்படி டாப் 3 பேருமே ஆடிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல ஹென்ரி கிளாசன் அந்த செகண்ட் டவுன் பொசிஷனுக்கு வந்துருவாரு. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல ஏர்லியா 2 விக்கெட் விழுந்துருது அப்படின்னா உடனே கிறிஸ்டன் ஸ்டப்ஸை வந்து செகண்ட் டவுன் ஆட வச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டீமோட ஒரு பேலன்ஸ்டா அவங்க பார்க்கக்கூடிய ஒரு பேட்டிங் பொசிஷன். ஸோ இதுல இப்ப நான் சொன்ன மாதிரி டாப் 3 பேருமே இந்த மேட்ச் ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா மஸ்ட் ட்ரை ஹென்ரி கிளாசன். செகண்டா பேட் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா டாப் ஆர்டர்ல மேட்சை முடிப்பதற்கான ஒரு வாய்ப்பா தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ டாப் 3 பேருமே ஓரளவு கிட்டத்தட்ட மேட்சஸை முடிச்சிருவாங்க செகண்டா பேட் பண்றப்போ. ஃபர்ஸ்டா பேட் பண்ண போறாங்கன்னா ஹென்ரி கிளாசன் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. டேவிட் மில்லர் இந்த மேட்ச் வந்து போத் இன்னிங்ஸ்லயுமே அவருக்கு வந்து ஒரு பெருசு பெர்ஃபார்மன்ஸ் வர சான்சஸ் இருக்காது. பேட்டிங்ல வருவதற்கான வாய்ப்பே கிட்டத்தட்ட ஒரு 80% இருக்குமாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா தாங்க இருக்கும்போது மேபி ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா கடைசி 4 ஓவர்ல வந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் குயிக்கா ஆடுவதற்கான ஒரு சான்சஸ் இருக்கும். இப்போ டிகாக் தான் விக்கெட் கீப்பர் பண்றதுனால ஹென்ரி கிளாசன் எங்க ஃபீல்டிங் நிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா. ஸோ ரீசா ஹென்ட்ரிக்ஸ்
ஹென்ரி கிளாசன், தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா டேவிட் மில்லர். இந்த 3 பேரும் தான் அவங்களோட அந்த லாங் பவுண்டரிஸை வந்து கவர் பண்றாங்க. இதுல பர்டிகுலரா இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸும் லாங் ஆன் லாங் ஆஃப் ரெண்டுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ரீசா ஹென்ரிக்ஸ் தான் வந்து ஃபீல்டிங் பொசிஷனை வச்சுக்கிறாரு. டேவிட் மில்லர் அந்த லாங் ஆஃப்ல வந்து இருக்காரு. ஸோ டீப் பாயிண்ட்லாம் வந்து நிக்கிறாரு டேவிட் மில்லர். ஸ்கொயர் பவுண்டரிஸை வந்து நம்ம ஹென்ரி கிளாசன் பியூர்லி ஸ்கொயர் பவுண்டரிஸை வந்து கவர் பண்றாரு. லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் வரப்போ 2 பக்கமுமே அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸை வந்து அவர் ஃபாலோ அப் பண்ணிக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஹென்ரி கிளாசன் வந்து கேட்ச் பிடிச்சும் ஒரு 2 கேட்சஸ் பிடிக்கும் சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்ண வரப்போ பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 30-35 ரன்ஸ் குயிக்கா அடிச்சு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹென்ரி கிளாசன் வந்து இருப்பாரு. ஸோ பவுலிங் ஆப்ஷன் மார்க்கோ யான்சன், ரபாடா, நோர்கியா, பிராட்மேன் அண்ட் சாம்சி 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட தான் போறாங்க. ஸோ 6வது பவுலிங் ஆப்ஷன்ஸ்க்கு யாருன்னா ஐடன் மக்ரம் தான். ஸோ ஐடன் மக்ரம் பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90% இருக்காதுங்க. ஸோ 2 லெஃப்டிஸ் அட்டன் டைம்ல உள்ள இருந்தாங்கன்னா மேபி ஒர்க் பண்ண வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு லாங் பார்ட்னர்ஷிப் போகுது. இந்த 5 மெயின் பவுலர் குவாலிட்டி 5 மெயின் பவுலர் யாருமே விக்கெட் எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல அவர் போல் போடுவாரு. அதர்வைஸ் அவர் பவுலிங் ஆப்ஷன் கிட்டத்தட்ட ஒரு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு 95% இந்த மேட்ச் வந்து அவர் பவுல் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. 5 ப்ராப்பர் மெயின் பவுலருமே அவங்களோட 4 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இதுல டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நோர்கியா அண்ட் பிராட்மேன் இந்த 2 பேரும் தான் வந்து டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க. போத் இன்னிங்ஸ்லயுமே மிடில் ஓவர்ஸ்ல சாம்சி வந்து கவர் பண்ணிக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அவரோட அந்த மிஸ்டி ஸ்பின்னர்ஸை கண்டிப்பா வந்து கொலாப்ஸ் ஆயிடுவாங்க யூஎஸ்ஏ. ஸோ சாம்சி கிட்ட நம்ம 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது மார்க்கோ யான்சன் பவர் பிளேல பவுல் பண்ற ரபாடா கூட 2 விக்கெட் இருந்து நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். நோர்கியாட்ட இருந்து மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட்டும், பிராட்மேன் இருந்து மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 5 மெயின் பவுலர்ஸுமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா தாங்க இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா 5 மெயின் பவுலர்ஸுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தென் குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ரிக்ஸ், ஐடன் மக்ரம் இப்படி 8 பேர் வரைக்கும் நீங்க உங்களோட டீம்ஸ்ல பிக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே செகண்டா வந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்க அப்படின்னா குவிண்டன் டிகாக், ரீசா ஹென்ரிக்ஸ் இந்த 2 பேர்ல இருந்து எனி ஒன்னை நீங்க பிக் பண்ணிக்கலாம். அதுல குவிண்டன் டிகாக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ளவர். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா இந்த ஆப்ஷனை கொண்டு போங்க. தென் ஐடன் மக்ரம், ஹென்ரி கிளாசன் இப்படி 3 பேர் வரைக்கும் கொண்டு வந்துட்டு இதுல 5 மெயின் பவுலர்ஸையும் கொண்டு போவது தான் ஒரு நல்ல ஒரு டீம் காம்பினேஷன் வந்து இருக்க போகுது. சவுத் ஆப்பிரிக்கா கம்பேர் பண்றப்போ ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி தான் யூஎஸ்ஏ டீம். சரி, ஓகே. இப்போ யூஎஸ்ஏ டீமை பத்தி வருவோம். யூஎஸ்ஏ டீம் வந்து இப்ப நம்ம கடைசியா ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும். சவுத் ஆப்பிரிக்கா டீமை கம்பேர் பண்றப்போ யூஎஸ்ஏ டீம் வந்து ஒரு அண்டர்டாக் டீம் கேட்டகரி தான். ஆனால் பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல் பவுலிங் அட்டாக்கையே துவம்சம் பண்ணி மேட்சை வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அதுவும் சூப்பர் ஓவர்ல வந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுதுங்க, அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த சீசனை ஹோஸ்ட் பண்றதுனால இவங்க டைரக்டா T20 வேர்ல்டு கப்புக்குள்ள வந்தாங்க. இதுல சூப்பர் 8க்குள்ள வந்ததுனால அடுத்து நடக்கக்கூடிய T20 வேர்ல்டு கப்புக்கு இப்பவே செலக்ட் ஆயிட்டாங்க. இந்தியாவிலும் ஸ்ரீலங்காவிலும் நடக்கக்கூடிய மேட்சஸ்ல அவங்க இப்பவே வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் தெரியுது, ஒரு குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸும் தெரியுது. அதுல இப்போ மோனக் பட்டேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸை ஓபன் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு மைனஸா எதை பாக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், அதுவும் நல்ல டால் பவுலரா வந்து இருக்கக்கூடிய பவுலர் வந்து மார்க்கோ யான்சன் பவர் பிளேல பவுல் பண்றாரு. இன்ஜுரியில இருந்து வேற வராரு. ஒரு 15 ரன்குள்ள அவுட் ஆகிறதுக்கான சான்சஸ் தாங்க மோஸ்ட் ப்ராபபிலி இருக்கும். ஸ்டீவன் டைலர் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ ஸ்லைட்லி கம்மி தாங்க. ஏன்னா குவிண்டன் டிகாக்ங்கிற ஒரே ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அதுக்கு அடுத்ததான் மில்லரோட டவுனும் ரொம்ப கீழே தான் வரும். அப்படிங்கிறப்போ அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து பெருசா இருக்காது. பேட்டிங்ல வந்து ஒரு குவாலிட்டி டீமுக்கு அகேன்ஸ்ட் அவர்கிட்ட வந்து ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதுவும் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஆடுறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்தே வந்து பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்றது தான், பவர் பிளே அழகா பயன்படுத்துறது தான் அவரோட ஸ்ட்ரென்த். பட் இப்ப வந்து இந்த சீசன்ல இந்த சீரீஸ்ல அவர் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகுறாருங்க. கொஞ்சம் பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஆடலாங்கிற மனநிலைக்கு போயிட்டாரு. பட் அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு ஆடினார்னா கண்டிப்பா ஒரு 35ல இருந்து 50 ரன் கூட அடிப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்கும். இந்த மேட்ச் அவர் வந்து 50-50 ஆப்ஷன்ஸ்ல வந்து நீங்க பயன்படுத்திக்கணும், வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாததுனால. ஆண்ட்ரிக் கோஸ், ஸோ இவரு யூஎஸ்ஏ ஜெயிச்ச மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட கான்ட்ரிபியூட் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இதுல இன்னொரு நீங்க நோட் பண்ண வேண்டியது மோனக் பட்டேல் விக்கெட் கீப்பர் அவர் வந்து உள்ள வரல, ஜஹாங்கீர் தான் வராருன்னா விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடியது ஆண்ட்ரிக் கோஸ். அப்படிங்கிறப்போ ஆண்ட்ரிக் கோஸ் கண்டிப்பா ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா இவரோட பாண்ட் வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில பிறந்தவர். சவுத் ஆப்பிரிக்காவில பிறந்து இப்ப ஆஸ்திரேலியா யூஎஸ்ஏக்காக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இப்பவும் அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய லீக் மேட்சஸ் எல்லாத்துலயுமே ஆடிக்கிட்டு இருக்காரு. இந்த குவாலிட்டியான பவுலிங்க்கு எகைன்ஸ்டா அவர் நிறைய மேட்சஸ் ஆடி இருக்காரு. ஸோ அது வந்து அவருடைய
பிளஸ் இது ஒண்ணு. ரெண்டாவது வெறும் 20 ரன்ஸ் வரைக்கும் கண்டிப்பா அடிப்பாருங்க. ஸோ 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் அவரோட பேட்ல இருந்து வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் அந்த விக்கெட் கீப்பர் அவர் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. நீங்க மோனக் பட்டேல் இல்ல இந்த மேட்ச் அப்படின்னா ஆண்ட்ரி கோஸ் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாருன்னா மஸ்ட் ட்ரை உங்களோட கிராண்ட் லீக்ஸ்க்கு. ரொம்பவே ஒரு ஆப்டான பிக்கா இருப்பாரு. ஆரோன் ஜான்ஸை பொறுத்த வரைக்கும் அவரு கேப்டன்ஷிப் பண்றதுக்கு முன்னாடி இருந்த 2 மேட்சுமே அவர் தான் மேட்சை வந்து ஒரு மாதிரி வின் பண்ணி கொடுத்தாரு. ஸோ கேப்டன்ஷிப் அவர் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அதுதான் உண்மை. அந்த கேப்டன்ஷிப் ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண கொஞ்சம் தடுமாறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆரோன் ஜோன்ஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் தரும். ஒரு 15+ அடிப்பதற்கான வாய்ப்பு தாங்க இருக்கும். இந்த நிதிஷ்குமார் இவர் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவர் 1 down 1 down ஓப்பன் ஆடி இருந்தார். நிறைய மேட்ச் ஓப்பன் ஆனாரு, 1 down ஆடி இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஆடுறப்பலாம் அவரோட பேட்டிங்கிறது 30ல இருந்து மினிமம் 30 மேக்ஸிமம் 50 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் அவருக்கு இருக்கும். அவர் மிடில் ஆர்டர்ல வரப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, ஒன்னு விக்கெட் கொலாப்ஸ் ஆகுது, ஸ்டாண்ட் பண்ணி ஆடணுங்கிறப்ப அவுட் ஆயிடுறாரு, இது ஒண்ணு. இல்ல அப்படின்னா டாப் ஆர்டர்ல நல்லா ஆடிடுறாங்க, இவர் வர்றப்போ அந்த ரன் ரேட்ல மெயின்டைன் பண்ணுறப்போ அடிச்சு ஆடுறாரு, அப்பவும் அவுட் ஆயிடுறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். இதுவே டாப் ஆர்டர்ல 1 down ஓப்பன் வந்தார் அப்படின்னா இவர் வந்து பாலுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பவுண்டரிஸ்ல ரொட்டேட் பண்றது பவுண்டரிஸ்ல ரொட்டேட் பண்ணுவாரு, சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்றது சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணி ஆடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர். ஸோ இவரோட டவுன் தான் இப்போ அவரோட ஃபார்முக்கான மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஆண்ட்ரி கோஸா இருக்கட்டும், ஒரு சில பிளேயர்லாம் வந்து அவங்க நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் டாப் தேர்ட்ல வந்துருவாரு. இப்போ இந்த மேட்ச்ல அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. வேற எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாத அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய மைனஸ். கோரி ஆண்டர்சன், ஹர்மீத் சிங், சாட்லி செல்வாக், அடுத்ததா ஜஸ்தீப் சிங், நட்வால்கர் அண்ட் அலிகான், இந்த 6 பவுலிங் ஆப்ஷன்ஸை வச்சிருக்காங்க. ஸோ இதுல ஹர்மீத் சிங் அவர் ஒரே ஒரு ஸ்பின்னர் மட்டும் தான் இருக்காரு, ஸ்டீவன் டெய்லர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். பட் இந்த வெனுல ஃபாஸ்ட் பால்ஸ்க்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால ஸோ கோரி ஆண்டர்சன் மினிமம் 3 ஓவர் போல் பண்ணுவாங்க இந்த மேட்ச். ஸோ மினிமம் 3 ஓவர் வரைக்கும் போல் பண்றாரு. தென் பேட்டிங்ல செகண்டா வராரு அப்படின்னா மஸ்ட் ட்ரை. ஃபர்ஸ்ட் பவுலிங் யூஎஸ்ஏ பண்ண போறாங்க அப்படின்னா கோரி ஆண்டர்சன் மஸ்ட் ட்ரை. ஒன்னா கிராண்ட் லீக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு கூட ஆப்டா இருப்பாரு. அந்த டெத் ஓவர்ஸ்ல 1 or 2 ஓவர்ஸ் போல் பண்றதுனால 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸும் இருக்கும். தென் பேட்டிங்ல வந்து மிடில் ஆர்டர்ஸ்ல வந்து இவர் தான் ஒரு ஃபினிஷர் ரோல்ல இருப்பாரு. கோரி ஆண்டர்சன் மஸ்ட் ட்ரை ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்கன்னா, ஹர்மீத் சிங் அவரோட 4 ஓவருமே இந்த மேட்ச் வந்து போல் பண்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது. ஸ்பின்னர் ஒரே ஒரு ஸ்பின்னர் அப்படின்னா அது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஆப்பன்ல இருக்கக்கூடியவங்கல ரீசா ஹெண்ட்ரிக்ஸ், எடன் மக்ரம், ஹென்ரிக் கிளாசன், கிறிஸ்டன் ஸ்டப்ஸ்னு டாப் 6 பேர்ல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த பேட்டிங்ல ஒரு பவர் பேக் ஹிட்டர் ஒரு 10 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ். ஸோ இது அவரோட வாய்ப்பு. சாட்லி செல்வாய் பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வந்து நம்ம 3 ஓவர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தென் 1 விக்கெட் வரைக்கும் அவர் வந்து எதிர்பார்க்கலாம். ஜஸ்தீப் சிங் அதே மாதிரி மினிமம் 2 ஓவர் மேக்ஸிமம் 3 ஓவர் தான். அவரோட 4 ஓவர் மோஸ்ட்லி அவர் கம்ப்ளீட் பண்றது இல்லை. ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட், அதுவும் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா. சௌரப் நாட்வால்கரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்ம், விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பர்சன்டேஜ் அதிகமா இருக்காரு. அவரோட ரெக்கார்ட் வைஸ் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ 10ல் 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் இல்லாம கூட போயிருக்காரு, ஒரு விக்கெட்டோட தான் போயிருக்காரு. ஃபேண்டசி டீம்ல வராம கூட போயிருக்காரு. அதுவே செகண்டா பால் பண்றப்போ 10க்கு 8 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த 10க்கு 8 மேட்சஸ்ல வந்து ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்திருக்காரு. ஸோ இதுல இருந்து தெரியும் நட்வால்கரோட ஃபார்ம் எந்த மாதிரி இருந்திருக்குன்னா செகண்டா பால் பண்றப்போ ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. ஸோ அதை நீங்க கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க போய் அவரோட ஸ்டாட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அவரோட ஸ்டாட்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல விக்கெட்டே எடுக்க மாட்டாருன்னு கண்டிப்பா எடுப்பாரு. ஒரு விக்கெட்டுக்கு எடுப்பதற்கான சான்சஸ் அதிகபட்சமா. செகண்டா பால் பண்றப்போ அந்த ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ள அந்த 2 விக்கெட் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பிரிவியூல சொன்ன மாதிரி நட்வால்கர், குயின்டன் டிகாக் இவங்களுக்குள்ள மேபி ஒரு சின்ன ஒரு பேட்டில் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். பட் வேகம் கம்மி, அது மட்டும்தான் மைனஸ். ஒரு நல்ல வேகத்துல ஒரு 140ங்கிற வேகத்துல ஒரு நல்ல ஸ்விங்கோட பால் பண்ணக்கூடிய லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு குயின்டன் டிகாக். இவரோட வேகம் ஒரு 130 132 அந்த மாதிரி இருப்பது மட்டும்தான் ஒரு ரிலீஃப் குயின்டன் டிகாக்கு. அலிகான் போத் இன்னிங்ஸ்லயும் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாருன்னா டெத் ஓவர்ஸ்ல அவர் தாங்க பால் பண்ணக்கூடியவர். ஸோ மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பதற்கான வாய்ப்பு. பிக் டிஃபரன்சியல் பிக்கா நீங்க அலிகான ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் பண்ண போறாரு அப்படின்னா. ஓகே, இப்போ இதுல இருந்து ஒரு 14 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல இருக்க வாய்ப்புள்ள ஒரு 14 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 5 மெயின் பவுலர்ஸ்மேங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட 5 மெயின் பவுலர்ஸ்மே. குயின்டன் டிகாக் 6, ஐடன் மர்க்ரம் 7, ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 8. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்
பவுல் பண்ண போறாங்க சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னா, அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண போறாங்கன்னா ஹென்ரி கிளாஸ் தான் 8வது ஆப்ஷனா இருப்பாரு. நீங்க ஐடன் பக்ரம மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 8 பிளேயரும் சவுத் ஆப்பிரிக்கா டீமுக்கு. இதன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் கோஸ் விக்கெட் கீப்பர் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை. அவர் விக்கெட் கீப்பர் பண்ணலன்னா மோனாக் பட்டேல் மஸ்ட் ட்ரை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல 9வது ஆப்ஷனுக்கு அவங்கள பிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் 10, ஹர்மீத் சிங் 11, அலிகான் 12, தென் நிதிஷ்குமார் 13. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா நட்ரு வார்க்கர் 14வது ஆப்ஷன். அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா மேபி நீங்க ஸ்டீவன் டைலருக்கு வந்து ஒரு 14வது ஆப்ஷனுக்கு அவரை நீங்க பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் காம்பினேஷன் வைஸாகவும் சொல்லியிருக்கேன், ஒரே ஆப்ஷனுக்கு 2 பிளேயரையும் சொல்லியிருக்கேன். அந்த 2 பிளேயரையும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணா யாரு, செகண்ட் பவுல் பண்ணா யாரு அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு உங்களோட மல்டிபிள் பிளான் நெக்ஸ்ட் ஈஸியா இருக்கும் பிளேயர்ஸை பிக் பண்றதுக்கு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன்ஸ் as usual குயின்டன் டிகாக்கு ஒன்னா பிராண்ட்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கண்டிப்பா கொடுத்து பாருங்க. டபுள் ஆப்ஷன் விக்கெட் கீப்பர் பண்றது, இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுனால. தென் நோர்கியா, ராட்மேன், தென் கோரி ஆண்டர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா கோரி ஆண்டர்சன். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட எல்லாத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி எல்லாத்தோட மைண்ட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ ரிஸ்க் எடுக்க தயாரா இருக்கிறவங்க கண்டிப்பா நீங்க வந்து சாம்சிக்கு வந்து ஒன்னா பிராண்ட்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா அல்லது கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி அலிகான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா அலிகானுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்னா பிராண்ட்ல ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு ஒர்த்தபிள் பிக்கா இருப்பாரு. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.